மார்புக்கு நேரா வீட்டிற்கும் மலைக்குறத்தையே பள்ளி கவலி சொன்னா மார்புக்கு நேரா சொன்னா அதுக்கு என்ன பலன்? அம்மா நான் நடுக்கூரத்து வீட்டுக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்கிறேன். வீட்டுக்கு நடுவில் இருக்கும் போது உன் மார்புக்கு நேரா உனக்கு கெவிலி சொல்லுது. அப்படி மார்புக்கு நேரா குறி சொன்னா அரே உனக்கு மலை போல செல்வங்கள் எல்லாம் வந்து சேரும் அம்மா. ஏக்கா ஆமா அரே ஆமான்னு சொல்லு. சரிமா இது உட்காரக்கா படுத்தாரக்கா அப்படி. சரி இதுதான் இப்படி இருக்கட்டும். இவளை இன்னும் சும்மா விடக்கூடாது, ஏழு கேட்கணும். என்ன சந்தேகம் கொடுத்து பொம்பளையா இருக்குது? இதோ எனக்கு இந்த சந்தேகம் கேட்டேன். அந்த அங்களுக்கு இடது ஆண்களுக்கு வலது புஜம் துடித்தால் அதற்கு என்ன பலன்? அரே ஆண்களுக்கு வலது புஜம், கல்யாணமான ஆண்களுக்கு வலது புஜம் துடித்தா அவருக்கு அரசாள்வதற்கு யோகம் இருக்குது என்று அர்த்தம் உண்டம்மா. அப்படின்ற சாமி அப்படியே இருக்குது. உங்களுக்கு தெரியாது? அரே எடுத்து சொல்லு. அரே நம்ம ஜாதி பொள்ளையா இருந்துட்டு தெரியல எப்படி உனக்கு? நீ சொல்லுங்க. அப்படியா? ஆமா ஆமான்னு. அரே வாய் திறந்து பேசுங்களா சக்கலாத்தீங்களா? ஆமா இதோ சரி திருமணமாகிற ஆண்களை பெரியவர்கள் ஆண்கள் சொல்கிறோம். திருமணமாகாத காளையருக்கு இடதுபுஜம் துடித்தால் அதற்கு என்ன பலன்? அரே அம்மா காளையருக்கு இடதுபுஜம் துடித்தா என்ன பலன்னு கேட்கிறேன். காளையம் என்பது கல்யாணமாகாத கன்னி பசங்க. அப்படி கல்யாணமாகாத கன்னி பசங்களுக்கு இடதுபுஜம் துடித்தால் அவர் இந்த கைலாதா இந்த நாட்டை விட்டு இந்த நகரத்தை விட்டு அவர் கைலாசம் போய் சேர்வார் என்று இருக்குது. அவங்க வாழ தகுதியில் அவங்க சாவதற்கு நேரம் வந்தது நடத்தும் அம்மா. நீங்க சொல்லுங்க. சரி அது ஒரு புறம் இருக்கட்டும். பெண்களுக்கு இடதுபுஜம் துடித்தால் அதுக்கு என்ன பலன்? அரே பெண்களுக்கு இடதுபுஜம் துடித்தால் நல்ல பலன் அம்மா. அரே பல வருடங்களாக குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு புத்திர சந்தான வரம் கிடைக்கும் என்று இருக்குது சாமி. அப்படின்ற அப்பொழுது மங்கையருக்கு வலதுபுஜம் துடித்தால் அரே மங்கையர்னா கல்யாணம் ஆகாத பெண்ணுங்க மங்கையர்கள். அரே மங்கையருக்கு வலதுபுஜம் துடித்தா அரே கூடி சீக்கிரமாக தன் மனசுக்கு ஏத்த மன வாழ்க்கை அமையும் என்று இருக்குது சாமி. மனம் போல் வாழ்க்கை அமைன்னு சொல்றீங்க? ஆமா சாமி. உங்களுக்கு ஏக்க நிஜமா? அட போக்க நீ வேற. இதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டியா? காலாண்டு பின்னாடி கௌரி பஞ்சாங்கத்துல எல்லாமே எழுதி இருக்குது. எல்லாத்தையும் நான் நேத்தே படிச்சிருக்குது முன்னாடி. தெரியுமா தெரியாதுன்னு சொல்லி உன்னை சோதனை பண்ணி பார்த்தேன். அரே ஆயா பெருமைக்காரி பால் வாங்க போனா எருமைக்கார பொச்ச காட்டி நிப்பானா? ஏண்டி அந்த மாதிரி பெருமைக்கு கேக்குற வரைக்கும் கேள்விப்பட்டு எனக்கு தெரியும் சொல்லி போட்டாலே பொம்பளை எப்படியாப்பட்ட பொம்பளையா இருக்கு? இல்ல இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம். இவ தெரிஞ்ச விஷயம் சொல்லிவிட்டு பஞ்சாங்கத்துல நான் படிச்சு எனக்கே சொல்லிவிட்டு குறைத்து குறைத்து ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு தெரியுறா. தெரியாத விஷயத்தை என்ன பத்தி நீ சொல்லணும். உன்னுடைய வரலாறு அப்ப சொன்னீங்கன்னா நீ சொல்றது உண்மையை நான் ஏத்துக்கிறேன். எப்படிக்கா? அம்மா நீ யாரு உன்னோட ஊரு தேசம் எல்லாம் சொல்வதாக இருந்தா பத்தட்டு நடுமாச்சி ஓ அம்மையே என் மகன் பத்தி என்றாலே ஓ அம்மையே சுத்தி வர யாரா நம்ம கிட்ட குறி கேட்பாங்களா கை கொடுத்து பாப்பாங்களான்னு. அரே ஊரூரா சுத்தி 18 நாள் 18 நாள் ஆச்சம்மா. அரே இன்னும் யாரு நம்ம கிட்ட கை கூறி பார்த்தாலும் யாரும் கிடையாது. அரே அதனால சாமி என் பிள்ளை பசிக்குது பசி பசின்னு பசிக்கு அழுவுது. அரே என் பாலகனோட பசியை நீ தீர்த்தினா சாமி. அரே உன் பிறப்பு வளர்ப்பு பொறுமையா உக்காந்து நான் சொல்றேன் சாமி. நான் அரே பிள்ளைக்கு பால் கொஞ்சம் கொடுக்கு சாமி. இன்னும் குறியே சொல்லலையாமா இவருக்கு கூலி கேட்க வந்துட்டான்.
முதல்ல குறிய சொல்லு, அப்புறம் கூலிய நான் தரேன். நல்ல பொம்பளை தான் இவன். ஏக்க உசாரம் பொம்பளை மோசமான பொம்பளை சாமி. புரசம் வந்தாரு. அரே பச்சை பிள்ளைக்கு பால் கொடுக்காத பொம்பளை இவன் நல்லா சாவால வரலாம். அப்புறம் சொல்லிக்கிறார் போயிட்டு வர. அடியாயா. சரி சாமி. அரே உனக்கு நான் குறி வைப்பதா இருந்தா சாமி. அரே எங்க மலையாள ஜக்கம்மாவை நான் கும்பிடணும் சாமி. எங்கடி இருக்குது அந்த மலையாள ஜக்கம்? அரே எங்க ஜாதியில எங்க சாமி இங்க இருந்து நம்ம கும்பிடுவோம். அரே நம்ம மலையாள ஜக்கம்மா கூட்டிட்டு வந்து எங்க குலதெய்வத்தை நான் குறக்கூடையில அமர வைப்பேன். அப்பதான் குறி வரும் உனக்கு. சாமி உங்க குலதெய்வத்தை கூட்டு வந்து அமர வைப்ப சாமி. அரே நம்ம குலதெய்வத்தை வணங்குனா சாமி. அரே தாரே தன்னா போல உன்னோட ஏடு விரியும் சாமி. அரே உங்க ஏடு விரியுது நீங்க பாக்குறோம் சாமி. ஏக்கா சொல்லுவல ஒரு அம்மா ஏடு விரியுது. இவங்க சொல்லிதான் உட்கார்ற குறி சொல்லுவீங்கன்னு. அரே சாமி, அரே உன் குலதெய்வம் வரப்போகுது சாமி. அரே சாமி வந்தா உன பிடிக்கிறதுக்கு ஆளு ஆறா பிடிச்சுக்கோ சாமி. அரே நம்மளே பிடிக்கிறதுக்கு ஆளு சாமி. ஒண்ணு கூட வேண்டாம், நாளைக்கு கொட்டுக்கலாமா சாயங்காலம் போகும்போது. பாலா 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 நல்ல பட்ஜெட் சரிதான் முடிக்கணும். அரே இங்க பக்கத்திலே நில்லோ. அரே நம்மளுக்கு சாமி வந்தா கப்புன்னு பிடிச்சிடணும். சரி நான் எங்க இருக்கட்டும். அரே இப்படியே நெல்லு சாமி. அரே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆயிரம் கண்ணுடையாள் அங்காள பரமேஸ்வரி அம்மா தாயே மலையாள ஜக்கம்மா. அரே ஒடியா ஒடியா சாமி, எங்க இருந்தாலும் ஒடியா சாமி. ஓம் சக்தி ஓம் சக்தி. எந்த பக்கம் போடு? அந்த பக்கம் போடுறீ. அவங்களுக்கு இது போடக்கூடாது. சரிம்மா. இது வந்து நம்முடைய வீட்டு, இது வந்து என்னுடைய கணவருடைய வேட்டி. ஒரு வேட்டி என்னம்மா வீட்டு தூரமா போய் கிடிச்சு கிடிச்சு கட்டிவியா? வேட்டி பிடிக்காம கணவர் எப்படி இருக்க மாட்டாரு. அம்மா தாயே ஆதிபராசக்தி. ஓ கங்கா பவானி தாயே அமளி பாவா. ஓடியா 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 அமளி பாவா. சாமி சாமி அரே சாமி வந்து என்ன புடினா சாமி அந்த பொம்பளை கீழே போட்டு மலாச்சி போடுறேன். சாமி யாருக்கு வந்துச்சு? அரே நம்மளுக்கு சவந்தது சாமி. புடி புடி நான் அவளை சொன்னேன். என்னையா புடி என்ன பண்ணிட்டோம்? அம்மா கூட சூழாதி அம்மா குலதெய்வம் வந்தாலம்மா.
அக்கா தானே? அம்மா இந்த கோடை சுழறுது. சரி. அரே அங்க என்ன பேச்சு? இந்த கோடை சுழறுது. அரே உன் குலதெய்வம் வந்தது சாமி. அரே உன் குலதெய்வம் வந்தனால சாமி உனக்கு ஏத்த குறி உரைக்கிறது சாமி நானும். சரி சொல்லு, என்னதான் சொல்லுவான்னு பார்க்கலாம். அரே அம்மா, பர்கரிஷி யாகத்திலே நீங்கள் பிறந்தது இருவர்கள். 2 பேரும் பிறந்தோம். பர்கரிஷி மகாமுனிவரத்தினுடைய யாகத்திற்கு உதவியாக ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று யாகம் செய்தார். அந்த யாகத்திலே 2 பெண் குழந்தை பிறந்தது. அரே பான்மதி, நீ முதலாக பெண்ணாக பிறந்தாய். அரே பெண்ணாக பிறந்து இரண்டாவதாக உன் தங்கையோ சுபத்திரையோ இரண்டாவது பிறந்தாய். எல்லாம் உண்மைதான். அரே உன் பேரு பானக்கூதி சாமி. என்ன தப்பா பேசுற? அரே என்ன சாமி? பான்மதி. அரே பான்மதி சாமி. அரே பான்மதியாக பிறந்து சாமி. அரே உன்னை யார் இடத்துல ஒப்படைத்தார்? எங்கே? அரே சாமி உன் தங்கையான சுபத்திரையை கண்ணனிடத்துல, அரே உன்னை பலராமன் இடத்துல உன்னை ஒப்படைத்தார். அரே அப்படி ஒப்படைத்து சாமி. அரே காலத்துல 16 நிறைஞ்ச பருவமங்கை அடைஞ்ச. அரே சாமி நீ யாரை திருமணம் செய்த? அஸ்திராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய வெங்கல சரிகிரம் படைத்த மாமன்னன் துரியோதன மன்னனை நீ திருமணம் செய்தாய். அவரை கல்யாணம் செஞ்சுட்டேன். அரே சாமி அப்படி அரே சாமி ஏண்டி என்ன சாமி? அரே குறைக்க ஒரு ரேகை போகுது. அரே சாமி கண்டுபிடிச்சது சாமி நானு. என்னது கண்டுபிடிச்சு? அரே சாமி நீ கல்யாணம் பண்ணனது சாமி அஸ்தினாபுரத்து வேந்தன. ஏண்டி? அரே நீ ஆசைப்பட்டது ஒருத்தனே சாமி. யாரு? அரே ஆசைப்பட்டது யாரு? அரே உங்க மச்சாண்டாரு யாரு? பீமசேனன். பீமன் மேல ஆசை வச்ச உண்டா இல்லையா சாமி? என்னமோ உண்மைதான். அப்புறம் என்ன பண்றது? கல்யாணம் பண்றது கொண்டு போற வச்சுட்டாங்க. அரே புருஷனை கல்யாணம் பண்ணனது அரே உன்னுடைய புருஷன் துரியோதன மன்னன். உண்மை. அரே கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்குது சாமி. ஆணு பொண்ணு இருக்குது சாமி. இதெல்லாம் ஊர் தெரிஞ்ச விஷயம், உலகம் தெரிஞ்ச விஷயம். ஏக்கா அஸ்தினாபுரத்துக்கு இளவரசன் நான் பிறந்துறான்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். இவன் சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? என் பிறப்பு யாருன்னு என் பேரை கேட்டா நீ கூட சொல்லுவ. இவன் போய் தெரியாது சொல்றமா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம். அரே தெரியாது சொல்றேன். தெரியாத விஷயம் சொல்லு, நான் நம்புறேன். எப்படிக்கா? அரே சாமி கல்யாணம் பண்ணது புருஷ சாமி அஸ்தினாபுரத்து மண்ணே. அரே வேலை விட்டு பிள்ளை பெத்தது இன்னொரு ஆளு சாமி. அரே ஊருக்கு தெரிஞ்சு சாமி துரியோதன மன்னனுக்கு பொண்டாட்டி நீ. ஊருக்கு தெரியாதவனுக்கு இன்னொரு புருஷன் இருக்கிறா சாமி. பிள்ளைங்க 2. அப்போ துரியோதனுக்கு பெக்கிலே சாமி நீ சொல்லிருவாளோ? அந்த அளவுக்கு தெரியாது. என்னமோ வாய் வந்து சொல்றான். சொல்லுடி பாப்போம். அரே சொல்லி புடுவே சாமி. நீ என்ன சொல்ல போற? சொல்லு, கேட்டுதான் பாப்போமே. அரே சாமி பாண்டவர்களுக்கு அனுமந்த கொடி என்று சொல்லக்கூடிய அனுமந்த, அதாவது தன்னுடைய கொடியில அனுமந்த சின்னம் இருக்குது. ஆனா அஸ்தினாபுரத்து வேந்த துரியமன்னனுக்கு கொடியில சின்னம் என்பது கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? ஊர் உலகமெல்லாம் தேடி சுற்றி பார்த்தோம், நாடு நகரமெல்லாம் பார்த்தோம். அப்படி நாடு நகரத்துல பார்த்து வரும்போது சாமி அரே ஒரு கானகத்துல அரவம் என்று சொல்லக்கூடிய நாகம். அந்த நாகம் ஏன் துரியோதன மன்னன் இப்படி அக்கா உட்காருங்க அக்கா போனா எப்படி ஒரு 1/2 மணி நேரம் உட்காருக்கா 6 மணிக்கு குடிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு நாள் மாடு குட்டி கண்ணு குட்டி அவுத்துட்டு பாடு குடிச்சிட்டு போகுது. எத்தனை நாள் நீயே பேசிட்டு இருப்ப இப்படி. சரி, அதாவது அரவக்கொடி அரவமாகப்படுது கேட்க. ஏன் துரியோதன மன்னன் இப்படி நாடு நகரமெல்லாம் சுத்தம் சொல்லுவோம் நடந்ததை சொன்னார் துரியோதன மன்னன். சரி அப்பனா உன்னுடைய கொடியில அரவ சின்னமா நான் வரேன். நான் வந்தா நீ எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்க. நீ என்ன கேட்டாலும் தரன்னு சத்தியம் செஞ்சா துரியோதன மன்னன். அந்த சத்தியத்துக்கு என்னங்க, உன் பொண்டாட்டி என்கிட்ட விடு, உன் பொண்டாட்டி எங்கூட சேர்த்து வைனா உனக்கு நான் கூட அனுமந்த கொள்ள கொடியா வந்து உட்காரன்னு சொல்லி யார அரவ கொடியா வரன்னு சொல்லி பாம்பு கேட்க. பாம்பு கேட்டுச்சு. சரி யாரையில சத்தியம் தானு சொல்லி அப்போதைக்கு அதாவது விளையாட்டுக்கு சத்தியம் பண்ணிட்டு வந்தாரு உன்னுடைய கணவர். சத்தியம் பண்ணி அரவமாகப்பட்டது அரவ கொடின்னு பேர் அன்னையில இருந்து துரியோதனனுக்கு வந்தது. அரே அன்னைக்கு இரவு சாமி 2 பேரும் கல்யாணம். அரே பஞ்சனையில சாமி அரே கட்டி பிடிக்கலாம்னு கட்டி பிடிக்கும் போது சாமி அரே பாம்பு படையெடுத்து உங்க 2 பேத்துக்கு நடுவுல வந்து படுத்துக்குச்சு. அரே சாமி நாகசர்பம் பாம்பு. அரே உன் புருஷன் பாம்பு எங்க இருக்குது? புருஷனுக்கு துளுண்டு இருக்குது, என்ன பண்ணுவே நீ? அரே பாம்பு நடுமத்தில வந்து படுத்துக்குச்சு சாமி. அரே அந்த பாம்பு நடுமத்தில படுத்ததுனால சாமி அரே அந்த பாம்புக்கு பிறந்ததுதான் சாமி லக்குனுக்கு மாற சாமி. உண்டா இல்லையா சாமி? கண்டத கண்டாப்பல சொல்லி மேல மலையாள சக்கமா பாக்குறா பாரு, ஏடு தெரியுது பாரு. ஏய் கதவல மூடி இருக்கீங்கல்ல? கேட்டீங்களா? இல்ல யாருக்குமே தெரியாது. சரி அரே சாமி ஆமா என்ன நடந்துருச்சு தெரியாம சாமி உனக்கு 2 புருஷ சாமி. அது என்னமோ உண்மைதான். அரே அப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சாமி அரே பங்காளி சண்டை
பீமனை நம்ம கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி சாமி, அரே நீங்க என்ன செஞ்சீங்க பீமனை கொல்லணும்னு சொல்லி, அரே பீமனை கொல்லணும்னு சொல்லி சாப்பாட்டுல சாமி அரே அரே நடக்கும் பொழுதில் நச்சுமுலை நட்டு வச்சான், போகும் வழியில பொய்க்குழியை வெட்டி வச்சான், உண்ணுகின்ற சாதத்துல விஷத்தை கலக்க சொல்றான். அரே சாமி விஷத்தை கலந்து என்ன பண்ணுனா, அரே துரியோதன் உன்னிட சொல்ல சரி நம்ம பீமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கோபத்துல அரே துரியோதனோட அதாவது பீமனுடைய சாப்பாட்டுல ஆழகால விஷத்தை கலக்கி கருங்கடலுக்குள்ள தள்ளு நீங்க இந்த கையால நாங்களே கலக்கணும், நீயே கலக்கி கொடுக்கணும். அரே அவங்க மேல பொறாம புடிச்சு பொண்டை சாமி நீயோ அப்படி எல்லாம் கிடையாது. புருஷன் பேச்ச நான் எப்பவும் மதிப்பவன். அரே அப்படி பொறாம புடிச்சாமி கருங்கடலுக்குள்ள தள்ளுங்க. அரே கருங்கடலுக்குள்ள ஆழகால விஷத்தை சாப்பிட்டு மீண்டும் அந்த இருக்க நாக சர்பத்தோட துணை கொண்டு மீண்டும் உயிரோட வந்தா பீமே. உயிரோட வந்தது மட்டும் இல்லாம சாமி அந்த பாண்டவர் எப்படியாவது கொல்லுன்னு சொல்லி அரக்கு நாள் மாளிகை கேட்டு ஐவரையும் கொல்ல நினைச்சிங்க. அப்படி அந்த அரக்கு மாளிகை தப்பி பிழைத்து இரும்பா வனம் சென்று இரும்பாசுரனை வதம் செய்து 300 மங்கலத்திலே பக்காசுரனை வதம் செய்து சுயவரரா பாஞ்சால தேசத்திலே பாஞ்சாலியை திருமணம் செஞ்சாங்க. திருமணம் செஞ்சு நாடு கேட்க வரும்போது கை நீட்டி 2 காண்டா வனத்தை காட்டினாங்க புரசம் மூடு. அரே காண்டா வனத்தை காட்டி சாமி அரே இந்திர புரசம் என்று நாடை உருவாக்கினாங்க பாண்டவர்கள். அப்படி பாண்டவர் நாடை உருவாக்கி அங்க வாழும் தருவாயில பொறாம பிடிச்சோம் புரசம் என்ன பண்ணுனா, அரே சாமி பொறாம பிடிக்காம தாங்காம பாண்டவர் சாவுட்டுன்னு பார்த்தா ஒரு நாடு கட்டி நாட்டுல வாழ்றாங்க சொல்லி தந்திர மார்க்கமாக வரவழைத்து மணிமண்டப விழா என்று சொல்லி வரவழைத்து பங்கு நாள் பகடையாடி பாதி நாடை தோர்வு செய்தான், சூது நாள் பகடையாடி சொந்த நாட்டை தோர்வு செய்தான். நாடு நகரம் நவநிலை சுங்கள் ஆணை விடச்ச அண்ணந்தேவி 5 பாண்டவர்கள் 5 10 பாஞ்சாலி 6 பேர்த்தையும் இந்த ஆடும் பகலில் தோல்வி பெற்றார்கள். யாரு உங்க அப்பா சகுனியாரு அரே பண்ணி 13 வனவாசம் போயிருக்கிறாங்க. வனவாசம் முடிச்சு வந்து நாடு கேட்டா நாடு துரியோதன தருவா நினைக்கிறியா? என்னத்துக்கு நாங்க தருவோம் எங்க நாட்டு போய் அவர் கொடுத்தா நான் கொடுக்க விட்டுருவோம். அரே நாடு தர மாட்டாரு சாமி. சரி அப்படி தராம என்ன பண்ணுவாரு? அரே சாமி 18 நாள் 18 நாள் பாரத போர் சண்டை உற்பத்தி செய்வாங்க. அப்புறம் அந்த 18 நாள் சண்டையில சாமி அரே சாமி அம்மாவாசனைக்கு ஊடு வலிச்சா உன் ஊடு எப்படி இருக்கும் சாமி? வலிச்சு ஊடு மாதிரி இருக்கும். அரே வலிச்சு ஊடாப்புல இருக்கும் சாமி. அந்த மாதிரி 18 நாள் சண்டையில அரே நீ பெத்த பிள்ளைங்க 60 பேரும் சாமி. அரே சாமி உன் புரசமா இருங்க. அரே உன் புரசம் கூட பிறந்து 99 பேர் 100 பேரும் சாமி. அரே அம்மாவாசனைக்கு ஊடு வலிச்சா எப்படி வலிச்சூடா கிடக்குது அந்த மாதிரி உன் ஊடே வலிச்சூடா போகுது. எல்லாம் சாவ போறாங்க நிச்சயம் சாமி. கிளம்பி விட்டுதான் இருக்கிறான் எங்க மாமியா. அவளை புடிச்சிட்டு வந்து நான் கேட்கறேன். ஐயோ வாங்க, ஐயோ வா 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 சீக்கிரம் வா. ஏன்டி அவளை சீக்கிரமா கூட்டிட்டு வர? என்ன ஆயிப்போச்சு? ஐயோ ஒரு குறத்தி வந்தா. குறத்தியா? இங்க எதுக்குடி வந்தா? வீதியில போனவனுக்கு வந்து வேட்டுக்குள்ள விட்ட மாதிரி நான் தான் கூட்டிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு நடு வீட்டுல. சரி குருவியத்துல எல்லாம் பண்ணிட்டா. ஒழுங்கா இருக்கிறியா வீட்டுல? எங்கேயா போறவளா கூட்டிட்டு இங்க வச்சிருக்கிறீங்க? இவ இளவ இருக்கிறதுல என்ன பொழுது போகலையே கொஞ்ச நேரம் பாக்கலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்த கூலிக்கு 18 நாள் பாரத போர்கள் 18 பாரத போர்களத்திலையும் நீங்க பெத்த பிள்ளைங்க 100 பேர்களும் புருஷனோடு சேர்த்து அம்மா வீட்டுல வலிச்சு விட எப்படி இருக்குமே அது மாதிரி வலிச்சு விடாட்டம் எல்லாம் செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏண்டி குறத்தி போய் சொன்னானுங்கிறதுக்கோசரம் அழுந்துகிட்டு நீ வந்து புலம்பிட்டு இருக்கிறியா? பார்த்தத பார்த்த மாதிரி சொல்றான். அப்ப என்னத்தை கண்டாலும் அப்படியே சொல்றான். என்னடி சொல்ற? ஏண்டி இப்ப நடக்க போறது அவ சொல்றாளா? ஆமா. ஏண்டி இப்ப உன்னை பத்தி சொல்லிட்டாளா? சொல்லிட்டா. ஏண்டி நீ இப்ப வந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டுல கூட கேட்டு வந்து சொல்லிருக்கலாம். உன் அட்ரஸ் வரலாறு தெரியாமையா இருக்குது. அதனால நான் எப்ப இந்த அஸ்னாபுரத்துக்கு முதல் அரசியாக வந்தேன், அரசியாக வாக்குப்பட்டு வந்தேன். அதனால என்னுடைய வாழ்க்கை வரலாறு அவ சொல்லவே முடியாது, ஏமாத்தவே முடியாது. நீ வந்து ஒரு பைத்தியக்காரி, எது சொன்னாலும் கேட்டுட்டு போயிருவேன். அதனால உன்னை வந்து அவ சொல்லிட்டா வரலாறுலாம். இப்ப என் வரலாறு அவ சொல்லல, அவ இடத்துட்டு நான் வர முடியாது. குறைச்சிங்க வாடி. அரே ஆசாமி என்ன சொல்லிட்டேன் முடிஞ்சா எங்க அத்தை இது பாத்து. அரே ஆசாமி முண்டசியாட்ட வந்து நிக்குது. ஏய் தப்பு தப்பா பேசி ஏறி போடு ஒரு ராஜமாதா. அரே அரே ராஜமாதா பெருக்கு போலச்சு பொம்பளை சாமி பொம்பளை உரும்போது எப்படி இருக்கு? அரே ரேஷன் அரிசி டோர் அரிசி எங்க வேலையெல்லாம் இருந்தாருக்கிட்ட எதுக்கு வந்திருக்கிற? அரே சாமி அரே கூதி பாக்குது சாமி. ஏய் அதெல்லாம் இந்த நேரத்துல பார்க்க கூடாது. படிமானமா பேசிட்டு படிமானமா என்ன வேணும் வாங்கிட்டு போவோம். ஏன்னா எங்க அத்தை பார்த்து சொல்லிடி பார்க்கலாம். அரே உங்க அத்தை பார்க்கலாம் சாமி. அரே உங்க அத்தை பார்த்தா எப்படி சாமி இருக்கு? பவானி வாணியாரா இருந்தாரு சாமி. அது நீ பார்க்காத. ஏன்னா மருமகள் குறிப்பாத்தியாமே. ஆமா சாமி. அப்படி கண்டதெல்லாம் கண்ட மாதிரி சொல்றியாமே. ஏங்க என் வாழ்க்கை வரலாறு எனக்கு என் கை பாரு பார்க்கலாம். அரே பொம்பளைக்கு எல்லாம் சுருங்கி போச்சு சாமி. எங்க வந்து அரே உட்காரு சாமி. உட்காரு. அரே உட்காரு, அப்படியே குப்புன்னு உட்காரு. அரே உட்காரு. கடவுளே ஐயோ இந்த நாதேரி முண்டே நீ அரே என்ன சாமி 10 ரயில் உள்ள போக மாட்டேங்குது கருமாந்திரம்.
ஏண்டி எனக்கு கண்ணு தெரியுதா ஒண்ணா ஆ. இவ புடிச்சு தள்ளி விடுறாள். இவளை எதுக்கு இவள் வந்து குறிப்பாக வந்து தெரியல. அரே. கொண்டு போய் சேர்த்து விடுவாள் குழியில. சொல்லுவா கேளுங்க. சொல்லுடி. சொல்லாயா சொல்லு சொல்லு. அரே சாமி உன் மருமகன் இங்கே இருக்குது சாமி. டேய் நீ போடுங்க மருமகளே, நீ வந்து பால் 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வர. சரி. போய் மாட்டு பால் காலையில் பாரு விடிஞ்சு போச்சு. ஆமா. நல்ல 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து நல்லா சுண்ட காய வைக்கிற. ஆமா ஆமா நல்ல சுண்ட காய வச்சு இருடி இடிச்சு விட போறேன். 1 லிட்டர் பாலை 4 லிட்டர் டம்ளர் வர வரைக்கும் சுண்ட காய வைக்கிற. அப்படியே அத்திக்கு 2 குங்குமப்பூ அதுல போட்டு சக்கரை நல்ல நாட்டு சக்கரை சாமி எடுத்துட்டு வா. குங்குமத்துக்கு மாசமாவா இருக்கிற குங்குமம். ஏய் அப்படிதான் நீ பூவா. ஆமா மிளகா கட்டு மருந்து கொஞ்சம் போட்டு அவன் அப்படியே அப்படியே அடிச்சு போய் சார். அரே சாமி அதாவது பான்மதி பெருந்துருவாவுது சாமி. அரே எல்லாத்துக்கும் தெரியும் நீ அந்த காலத்து பொம்பளை. நீ ஆதியில பிறந்தவ நீ. அதனால உன்னை பத்தின ரகசியம் யாருக்கு எதுவும் தெரியாது. அரே சொன்னா நான் சொல்றது உண்மைன்னு ஏத்துக்கிறியா சாமி? ஏத்துக்கிறேன். ஆ. இன்னொரு பழமுடி அம்மா என்ன சாமி இது பொம்பளை கூப்பிடுறாங்க. கேள்வி ஒரு கல்லு கொண்டாடுற அப்படி ஏண்டி கண்ணு வைக்கிற? அப்புறம் ஏண்டி என்ன உண்மையெல்லாம் சொல்றியாமா? ஆமா சாமி நம்ம மலையாள பச்சை மிளகாய ஓக்குது சாமி. நம்ம ஐயோ எப்படிலாம் பேசுற? பச்சை மாவள தாய கும்பிடுது சாமி. இங்க பாரு, அதாவது எனக்கு நல்ல பழமையா இருந்தா சத்தமா கணமனால ஊர் சனத்து கேக்குற மாதிரி சொல்லு. ஏதாவது கொஞ்சம் திக்கு முக்குலான்னு இருந்தா கொஞ்சம் மெதுவா சொல்லுடி அம்மா. அரே எத்தனை ஓட்டக்கு எடுத்துட்டு வந்திருப்பா. ஏய் தப்பா பேசாத. எங்க வீட்டுல வேற மர்மம் இருக்கிறா. அவளுக்கு கேவலமா போயிருண்டியா? உண்மையெல்லாம் நீ வேற சொல்றியா? நீ நல்ல பொம்பளை தானே சாமி, பயப்படாத சாமி. அரே கை நீட்டு. என்ன சாமி கையில ரேகையே இல்ல சாமி, என்ன பல வேலை பண்ணுவியா சொல்லம்மா. காந்தார தேசமாலோ என்னமயே தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ சாமி, சுருக்கமா சொல்றேன். ஒழுங்கா சொல்லு. இல்லைன்னா அவ்வளவுதான். அரே காந்தாரே தேசம் ஆளு சாமி. அரே காந்தாரி உன்னுடைய பையன். அப்படியா? ஜகவல ராஜன் பெற்றெடுத்த சாமி. அந்த உடன் பிறந்த தமையன்மார்கள் 105 மன்னர்கள். அரே 105 பேத்துக்கு நீ முன்ன பிறந்தவ சாமி. காந்தாரி. ஆமா ஆமா ஆமா.